லோகேஷை போட்டு செம்மையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். படம் சரியா வரல அப்படின்றதுக்காக உடனே வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறது சரியா இருக்கு. நான் கூலின்னு ஒரு படம் சன் பிக்சர்ஸ் பண்றாங்க, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, மிகப்பெரிய பொருட்செலவில் பண்றாரு. அந்த படத்தை கதைன்னு பாக்குறப்ப ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு, லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இவங்க யாரும் ப்ராப்பரா அசிஸ்டண்டா இருந்தோ இல்ல வாசிக்கிற பழக்கம் இருந்தோ கதைகள் கேட்டு பழக்கம் இருந்தோ நிறைய பழைய படங்கள் பார்த்து இருந்தோ அந்த மாதிரியான இது வந்தாங்கன்னா ஒரு கதையை வச்சு தான் அடுத்து நம்ம என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். இதே லோகேஷ் கனகராஜ் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுக்கு முன்னாடி கைதி படம் பண்றப்ப சினிமாவில் எந்த பின்பலமும் இல்லாம யார்ட்டையும் உதவியாளராக இல்லாம முதல் படத்திலேயே அவரை வந்து மக்கள் கொண்டாடினாங்க. நல்லா இருக்கிறப்ப கொண்டாடுறப்ப ஏத்துக்கணும், விமர்சனம் வர்றப்பையும் அதை ஏத்துக்கிட்டு சரி பண்ணிக்கணும். உட்பேடக்கிளிக்கும் டைரக்டர் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் போதும், அதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் போதும், அதுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் போதும், அதுக்கு வந்து ஒரு எடிட்டர் போதும், ஒரு கேமராமேன் போதும். இதுக்கு டைரக்டர் ஒரு ரைட்டரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவர் நல்லா கதை கொடுத்துருப்பாரு. சார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை வேணும் சார், சூப்பராக மாஸ்கா ஒரு கதை வேணுங்கன்னா 10 கதை கொடுத்துருப்பாரு. ரைட், ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஜிக்னா வேலையெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கிற போது ஒரு டைரக்டராக அங்கே என்ன அவங்களுக்கு இருக்கு? FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேஷ் சார் தான் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? லோகேஷை போட்டு செம்மையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு படம் சரியா வரல அப்படின்றதுக்காக உடனே வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறது சரியா இருக்கும்? சரியா தான் இருக்கணும். சரியா விமர்சனம் பண்ணால் தான் ஒருத்தருடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா கூலின்னு ஒரு படம் சன் பிக்சர்ஸ் பண்றாங்க, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, மிகப்பெரிய பொருட்செலவில் பண்றாரு. அந்த படத்தில் கதைன்னு பார்க்குறப்ப ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு, லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. ஒரு ஷேருக்காக தான் மொத்த கதையும் நடக்குது அப்படின்னு காட்டுறப்ப வந்து என்ன ஒரு யோசனையில் அந்த படம் பண்ணார், கதையே இல்லாமல் ஏன் பண்ணார், ஏன் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸ் வர்றாங்க, இதுக்கு உங்களுக்குலாம் என்னன்னா விஷுவலாக அவங்க மேக் பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் வந்து ஒரு கதை வேணும், அந்த பேஸான கதையை இவங்களால் பண்ண முடியல. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இவங்க யாரும் ப்ராப்பராக அசிஸ்டண்டாக இருந்தோ இல்லை வாசிக்கிற பழக்கம் இருந்தோ இல்லை நிறையா கதைகள் கேட்டு பழக்கம் இருந்தோ நிறையா பழைய படங்கள் பார்த்துருந்தோ அந்த மாதிரியான இது வந்தாங்கன்னா ஒரு கதையை வச்சு தான் அடுத்து நம்ம என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். பட் இந்த கதையே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 ஃபைட்டு, ஒரு 10 ஃபாட்டு, ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் சீன்ஸு அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை மட்டுமே பிளான் பண்ணுறாங்க. அது ரொம்ப நேரம், ஒரு 2.5 மணி நேரம் அதை வச்சு ஓட்ட முடியாது. 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறீங்கன்னா அவனுக்கு எல்லா விதமான ஆடியன்ஸும் உள்ளே வருவான். இப்போ எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தேவையான அந்த இது இருக்கணும் உள்ள. அப்போ இது இவங்க யாரும் பண்ணுறாங்க அப்படின்னா விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், ஒரு 24 வயசு பையன், யார்கிட்டையும் இல்லை, ஒரே ஒரு வீட்டில் 4 சவத்துக்குள்ளே ஒரு பெரிய சீனை வந்து கன்வே பண்ணுறாரு. அதுக்குள்ளே எமோஷனல் இருக்குது, அதில் லவ் இருக்குது, அதில் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு சீனில் கன்வே பண்ணுறது. இது ஒரு புதுசாக இருக்குது பார்க்குறது. அந்த பேட்டர்ன் பழசாக இருந்தால் கூட கன்வே பண்ண விஷயம் புதுசாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணல? நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தோம், இவ்வளோ வசதி இருந்தும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு ரைட்டரை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவர் நல்லா கதை கொடுத்துருப்பாரு. சார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை வேணும் சார், சூப்பராக மாஸ்கா ஒரு கதை வேணுங்கன்னா 10 கதை கொடுத்துருப்பார் ஒரு ரைட்டர். ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஜிக்னா வேலையெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கிற போது ஒரு டைரக்டராக அங்கே என்ன அவங்களுக்கு இருக்குது? இப்போ குட் பேட் அக்லி எடுத்துங்க. குட் பேட் அக்லிக்கு ஒரு டைரக்டர் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் போதும், அதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் போதும், அதுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் போதும், அதுக்கு வந்து ஒரு எடிட்டர் போதும், ஒரு கேமராமேன் போதும். இதுக்கு டைரக்டர் மேலே விவேக் படத்தில் மாதிரி மேலே ஏறுறாரு, மேலே இறங்குறாரு, மேலே ஏறாரு, அவரை போய் கொள்றாரு, இவரை போய் கொள்றாரு. ஒரு டைரக்டராக உங்களுடைய வேலை என்ன? ஒரு டைரக்டராக நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கீங்கிறது தான் இப்போ இவ்வளோ கேள்வி. அதனால் விமர்சனம் வரத்தான் செய்யும். அதுலேருந்து அவங்க கற்றுக்கணும். அடுத்தடுத்து பண்ணுற படங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஒன்று வேணும். அது இல்லாமல் பண்ணால் இந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். சார் இப்போ வந்துட்டு இப்போ இருக்க நல்லா பண்ணுற டேரக்டர்ஸை பார்த்து எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வரப்போ இந்த மாதிரி புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்காதா? ஏதோ அந்த ரூட்டையே வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி. இதே லோகேஷ் கனகராஜ் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுக்கு முன்னாடி கைதி படம் பண்ணுறப்ப சினிமாவில் எந்த பின்பலமும் இல்லாமல் யார்ட்டையும் உதவியாளராக இல்லாமல் முதல் படத்திலேயே அவரை வந்து மக்கள் கொண்டாடினாங்கல்ல. நல்லா இருக்கிறப்ப கொண்டாடுறப்ப ஏற்றுக்கணும், விமர்சனம் வர்றப்பையும் அதை ஏற்றுக்கிட்டு சரி பண்ணிக்கணும். ரெண்டையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக பண்ணணும். நீங்கள் யாருக்குமே எதுவுமே ஒரே மாதிரி நடக்காது. அதனால் இதில் இந்த விஷயத்துலேருந்து லோகேஷ் வந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். அது இதை வந்து புதுசாக வர்றவங்களுக்கு என்ன எப்படி நீங்கள் அதை நடக்க முடியும்? இப்போ கீர்த்திஸ்வரன் ஒரு டேரக்டரு
இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரை நீங்கள் இன்ஸ்பயர் எடுத்துங்க. புதுசாக வந்திருக்காரு, வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரதீப் ரங்கநாத் நல்ல படம் பண்ணியிருக்காரு. இந்த அபினவ் நல்ல படம் பண்ணுறாரு. அவங்க அடுத்த படம் பண்ணால் அந்த படத்துக்கு விமர்சனம் வரும். அப்போ இது வந்து ஒரு சைக்கிளிங் தான். நல்ல படம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க போது, அது அவங்களே தப்பாக பண்ணாங்களும் அந்த விமர்சனமும் வரும். அதை நீங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது சார் இப்போ டிசி படத்தில் வந்துட்டு லோகேஷ் அவங்களுக்கு 35 கோடி சேலரி சார். தமிழ் சினிமாலேயே ஒரு ஃப்ரெஷ் ஆக்டருக்கு இந்த அளவுக்கு அதிக சேலரி அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இல்லை, ஒரு புதுமுக நடிகராக கிடையாது அவர். அங்கே டேரக்டர் லோகேஷ் கனகராஜா இருக்கார். அப்போ டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு புதுமுக ஹீரோ வச்சு பண்ணுறீங்கன்னா யாருக்குமே தெரியாது. நீங்கள் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கு தான் காசு. ஸோ அவருக்கு ஆக்டராக அந்த ஒரு பேமெண்ட் இல்லை, டேரக்டராக உள்ள வர்றதுனால ஒரு பேமெண்ட். இப்போ நீங்கள் இப்போ அந்த ஒரு கேமராமேனாக அந்த படத்தில் இருக்கிறாரு, அவர் நீங்கள் ஹீரோ போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு படம் பண்ண லோகேஷ் கனகராஜே ஹீரோவாக நடிக்கிறார்ப்பா அப்படின்னு அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ அந்த படத்தில் ஸ்கிரிப்ட் சைடும் ஒரு ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அதனால ஒரு பெரிய சம்பளம். சார் அவர் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இது அந்த பேமெண்ட்டுக்கு வர்த்தான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குமா சார்? இல்லை, அவங்க ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் தானே பண்ணுறாங்க. சாதாரண கம்பெனி கிடையாது. புதுசாக யாரையா ஒருத்தர் ஏமாற்றி கொண்டு வந்து படம் பண்ணலையே. ஒரு பெரிய கம்பெனி, அவங்க எல்லா கால்குலேஷன் போட்டு தானே பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க. 35 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறோம், ஒரு 30 ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறோம், 65 ரூபா 70 ரூபா போனால் அது பிஸ்னஸ் இருக்குது, இந்த கதைக்கு ஒர்த்து அப்படின்றது பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும் எப்படி எப்படி வருது அப்படின்றது. அடுத்த வருஷம் எக்கச்சக்கமான படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி கதைக்களம் அமையும் அப்படின்றது வந்ததை தெரியும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.